ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட இந்த பகுதியில் என்னெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் எதெல்லாம் ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல 4 to 5 இயர்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். அதே மாதிரி புக் இன்சைட் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதற்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சரோட இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிக 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 முக்கிய வினாக்கள். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல சென்டம் எடுக்கணும்னு நினைச்சாலும், பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும், 70 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பா நீங்க லைக் கொடுக்காம போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சரிங்களா? பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் இப்போ உங்களுக்கு நான் கொஷின்ஸ் ரீட் பண்ணி இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்தெந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணனா ஃபுல் மார்க் கிடைக்கும், ஸோ எதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ், எதெல்லாம் புக் இன்சைட் கொஷின்ஸ், எதெல்லாம் 2025 மார்ச்ல கேட்கறதுக்கு இருக்க சான்சஸ் இருக்க கொஷின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். ஸோ பிடிஎஃப் இருக்குன்னு சொன்னவொடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பிடிஎஃப் மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். தமிழ்ல எப்படி நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க, இது எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். குருவினாக்கள் பாருங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள். இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அதோட எஞ்சியுள்ள காப்பிய பேர் கேட்டிருக்காங்க. வெறும் பாயிண்ட் மட்டும் போட்டு சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த மாதிரி நீங்க ஸ்டார் போட்டு எழுதும் போது அப்படியே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயம். இது அக்காலத்தில் பழங்கள் மூலம் ஆற்றலை பெற்றன, இக்காலத்தில் பழங்கள் பழம் கூட்டல் கல் மூலம் பெறுகின்றன. இந்த மாதிரி நீங்க பிரிச்சு கொடுக்கலாம். அடுத்து உயிர் காற்று, காற்றுக்கு வர மரம். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். முழக்கத்தொடர் கேட்டிருக்காங்க. மாசடைந்த காற்று உயிரை கொள்ளும் என்பதை உணர்க, காற்று மாசை குறைக்க மரங்களை நட்டு வளர்க்க கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் நீங்க முழக்கத்தொடர்லாம் கொடுக்கலாம். பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள். தம்பி அழாமல் இரு, அம்மா கடைக்கு சென்றுள்ளாள், அம்மா விரைவாக வந்து விடுவாள், நாம் விளையாடலாம் வா. இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீ பாயிண்டோட இருக்கு. அதுதான் இந்த வீடியோட ஸ்பெஷல். என்னடா இந்த ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கைட்லயே இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளஸ் பப்ளிக்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே சென்டம் எடுக்கிறதுக்கான பிடிஎஃப். வசன கவிதை பார்த்தீங்கன்னா உரைநடையும் கவிதையும் இணைந்து உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. ஆங்கிலத்தில் இதை ப்ரோஸ் போயட்ரி என்றழைப்பர். பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொருள் திருமால், இலக்கண குறிப்புனா இசை நிற அலைப்படை அல்லது செய்யுள் இசை அலைப்படை. அடுத்து பாத்தீங்கன்னா தானியம் ஏதும் இல்லாத நிலையிலும் விதைக்காக வைத்திருந்த திணையை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்று கிடையாது, பிறருக்கு கொடுக்க நினைக்கும் மனம் தான் இன்றியமையாது. இதெல்லாம் கீ பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அதே மாதிரி விருந்தினரே மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனாலதான் கீ பாயிண்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் யூனிட்ஸோட மிக்ஸ்டா இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டது பிளஸ் 2025ல வரதுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஓகேங்களா? வாரங்கள், அமருங்கள், நீர் அருந்துங்கள், நலமாக உள்ளீர்கள், உணவு உண்ணுங்கள், தங்களின் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் போட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இதுல ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு மட்டும் மார்க் கட் பண்ணிட்டு 1 மார்க் 1.5 மார்க்ஸ் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு கரெக்டா எழுதிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. இரடி பொம்மல் பெருகுவர். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். சிற்றூருக்கு சென்றால் அங்கு வெந்த மாமிச பொரியலையும் திணைச்சொற்றம் உணவாக பெறுவீர்கள். இந்த 2 பாயிண்ட் முக்கியமான கீ பாயிண்ட் என்னவோ அது எழுதுனா போதும். சும்மா நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கே 6 லைன் 7 லைன்லாம் ஆன்சர் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நச்சப்படாதவன். இதுல வண்ணமிட்ட சொல் பொருள் என்ன? நச்சப்படாதவன்னா விரும்பப்படாதவன், அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க எழுதுங்க, அது போதும். அதுக்கடுத்து பொருளுக்கு ஏற்ற அடியை பொறுத்துக. இது உங்களுக்கு திருக்குறள்ல குருவினால 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். இயல் 3லயும் இருக்கும், இயல் 6லயும் இருக்கும். ஸோ குருவினால எல்லாமே படிங்க திருக்குறள்ல. சரிங்களா? இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது மருத்துவத்துல அன்பும் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கு. இது 2 பாயிண்ட் போட்டு மருத்துவர் தன்னை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது தம்மீது கொண்ட அன்பின் காரணமாகவே என நோயாளி கருதுகிறார்.
அந்த அன்பும் மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையும் அவர் நோயை குணமாக்குகிறது. ஓகே, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழலில் எவையெல்லாம் பரிபாடலில் அறிந்தவற்றினா நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அந்த வெறும் 5 எழுதுனா போதும். சும்மா நீங்க வளவலன்னு கதெல்லாம் எழுத வேண்டாம். ஒரு சில கைட்ல ரொம்ப லெங்க்தியா நோட்ஸ் இருக்கும். வெறும் இந்த கீ பாயிண்ட்ஸ் கொடுத்தாவே போதும். வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் தானியங்கு கருவிகள், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மின்சாதன பொருட்கள், இது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர கற்க விரும்பும் மொழியினைனா விரும்பும் மொழி இந்தி. காரணம் பிற மொழி மாநிலங்களை வேலை வாய்ப்பினை பெற. செய்கு தம்பி பாவலரோட கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத்தொடர்களாக்குகனா கற்போம் கல்வியை கற்போம், அருளினை பெருக்க கல்வி கற்போம், அறிவினை திருத்த கல்வி கற்போம், மயக்கம் அகற்ற கல்வி கற்போம், இந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து கழுந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேள்வினா. இந்த கொஸ்டின்ஸ்க்கு வெறும் குசேல பாண்டியன், அதாவது கழிந்த பெரும் கேள்வினான் யாருன்னா குசேல பாண்டியன், காதல் மிகு கேள்வினான்னா இடைக்காடனார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் எடுத்துங்க, செகண்டுக்கு செகண்ட் ஆன்சர் எடுத்து இந்த மாதிரி எழுதுங்க, சரிங்களா? அதை மாத்தி எழுதக்கூடாது. சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இந்த கவிதையில உணர்த்தக்கூட உள்ளழகு என்னன்னா, மலர் தான் நீங்க உலகம், மலர் ஆகிய உலகத்தை தண்டுகள் தாங்குவதே உலழகு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அடுத்து உறங்குகின்ற கும்பகர்ணா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு கீழே எழுதுங்க. கரப்பிடும்பை இல்லார், கண்டிப்பா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எண்ணி நகையாடுவது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நகையாடி கொடுத்தால் இறப்பவரோட உள்ளம் வாடும், நகை ஆடாமல் கொடுத்தால் இறப்பவரோட உள்ளம் மகிழும் அப்படின்றது அர்த்தம். நகைனா இதுல கிண்டல் செய்யாம இருக்காது, சரிங்களா? அதுக்குள்ள நகைனா நீங்க ஆபரணத்தை குறிக்க கூடாது. கூரான ஆயுதம் எது? இது உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். கூரான ஆயுதம் என்று சென்னா போதகர் என்ன சொல்றாருன்னா பொருட்செல்வம். ஏன் சொல்றாருன்னா பகைவரோட பகைமை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு. வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டம் கொன்ற மாப்போசி, அதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து மெய்கீர்த்தி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஆன்சரை நான் ரீட் பண்ணிட்டு இருந்த வீடியோ லென்த்தியா போகுது. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எப்படி மார்க்ஸ்ல ஸ்கோர் பண்ணோன்ட்டு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. பாசவர் வாசவர், இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அவயம், அவயம் இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் எழுதுனாவே போதும். ஸ்டார் போட்டு அறம் கூறும் மன்றம் அவயம் இவை அரசனை அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இது எல்லாமே கீ பாயிண்ட் தான், சரிங்களா? அடுத்து பாருங்க, கொள்வோர் கொள்கை குறைப்போர் கொள்கை. இந்த மாதிரி உங்களுக்கு 2 செய்யுள் கொடுத்துட்டு அடி கொடுத்துட்டு அதுல இருந்து அடி எதுகை, அடிமோனை, இலக்கண குறிப்பு, பொருள் தருக, எது கேட்டாலும் ஈஸியா எழுதலாம். அடுத்து காலக்கழுதை கட்டருமானதும், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? அதையும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வாழ்வில் தலைக்கணம், தலைக்கணமே வாழ்வு, கண்டிப்பா இது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்து. ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸுமே இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியாம இருக்குன்னா தயவு செஞ்சு படிங்க. இது எல்லாமே 100% வர்றதுக்கு வாய்ப்பான மிக 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 முக்கிய வினாக்கள், சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாக்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுக்கலாம்? கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக எது ஆடப்படுகிறது அப்படின்னு எழுதி கொஸ்டின் போடணும். ஸோ இதுதான் விடைக்கேற்ற வினா, ஈஸியா எல்லாருமே கத்துப்பீங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள், மனப்பாட திருக்குறள், இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. திருக்குறளை பொறுத்தவரை இதுதான் முக்கியம் அப்படின்னு படிக்கக்கூடாது, எல்லாமே படிக்கணும். அடுத்து முக்கியமான கண்டென்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொழியாலும் மொழியோட விளையாடு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. இலக்கணத்துல இருந்தும் மொழி பயிற்சியில இருந்தும் உங்களுக்கு குருவினா, இது ஸ்பெசிஃபிக்கா என்ன இது ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 2024 to 25 இயர்ஸ்ல ஆஃபலில எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு தாற்றில் பல சிற்ப வழக்கங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வேங்கை என்பதை தொடர்மொழியாகும், இது வெரி இம்பார்ட்டன்ட். உடுப்பதும் உண்பதும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட அளபடியோட வகை என்ன அப்படின்ட்டு எடுத்து எழுதணும். அந்த வகைன்னு பார்த்தோன்னா உடுப்பதும் உண்பதும் இன்னிசை அளப்படி, அதை பத்தி விளக்கி எழுதணும், சரிங்களா? அதுக்கடுத்து தண்ணீர் குடி தயிர் குடம், இதுவுமே இலக்கண கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் அது யார் பார்த்துக்கோங்க. எழுதி என்றான் என்பது விரைவிறவு காரணமாக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இது அடுக்கு தொடர் ஆகும்னா சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயின், இதுல இருக்க அளபடை எழுத சொல்றாங்க. ஸோ தூவும் வந்தாவே அது இன்னிசை அளபடை. அடுத்தது எய்துவர் எய்தாப்பழி, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கூவிலம் தேமா மலர், எய்து வர சீர்பிரிச்சு எழுதணும். எய்தாவும் அதே தான், பழியும் அதே தான், ஓகேங்களா? அழகிட்டு வாய்ப்போட கடைசி வரிகள்.
அடுத்து வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழி செல்கின்ற இத்தொடர் கால ஒழுமைக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? இதுக்கு கீ பாயிண்டோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து சீசர் எப்போதும் மின்சொல் பேச்சு கேட்பான். இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அமர்ந்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா நேற்று நான் பார்த்த அர்ஜுனன் தபசு, இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர், மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கருப்பொருளை திருத்தி எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உழவர்கள் மலையில் உழுதுனா மலை கிடையாது. உழவர்கள் எங்க உழுவுறாங்க? மலையில வந்து உழுக முடியாது, வயல்ல தான் உழ முடியும். ஸோ வயலில் உழுதனர். முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். தாழை நெய்தல் பூவை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். சரிங்களா? ஸோ முல்லைப்பூ வரக்கூடாது. அதுக்கடுத்து காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு, மழைக்கால மாலையில் சூடான உணவு சுவை மிகுந்திருக்கும். இந்த தொடர்ல முதல் பொருளும் கருள் பொருளும் வகைப்படுத்திடுறது சொல்றாங்க. முதல் பொருள்னா என்ன? நிலம் வந்து முல்லை காடு, பொழுது வந்து பெரும்பொழுதுல மழைக்காலம், மழைனா கார்காலம், சிறு பொழுதுனா மாலை. கருப்பொருள்னா மாலைன்னா அதுல ஈவினிங் குறிக்கும். கருப்பொருள்னா உணவு, வரக குறிக்குது. தஞ்சம் எளிய பகைக்கு, இதுல இருக்க அசையும் வாய்ப்பாடும் பிரிச்சு எழுத சொல்றாங்க. ஸோ அதை பிரிச்சு எழுதிக்கோங்க. அதுல வந்து தஞ்சம்னா தா இஞ்சு தஞ்சம், அது சீர் பிரிச்சிருங்க. அடுத்து நேர் வரும். அதுக்கடுத்தது சாயும், இது நேர் ஆயிடும். ஸோ நேர் நேர் தேமாவாயிடும். எளியர் ஏலி, இது நிறை. அடுத்தது யா எர், இது குறில் ஊற்று, அதுவும் நேர், நிறை நேர் புளிமா. பகை ப, அடுத்தது கை, இது வந்து பன்றது குறில், கைன்றது நெடில், அடுத்து ஒற்று, அப்ப நிறை, குறில் நெடில் ஒற்று நிறை. அடுத்து கூன்றது நேர், நேர்பு வராது, நிறை நேர்னு வந்தா நிறைபுன்னு வரும். கூன்றது நேர் தான், அப்ப பகைக்குன்றது நிறை. ஸோ நிறை நேர்ன்றது நிறைபாடு, நிறைபுனாவே பிறப்பு. புறத்திணைகள்ல எதிரெதிர் திணையை வந்து அட்டவணைப்படுத்த சொல்றாங்க. வெற்றினா கறந்தே, வஞ்சினா காஞ்சி, நொச்சினா ஒழிஞ்சு, தும்பைனா வாகை. குறள் வெண்பாவின் இலக்கணம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருக்க பாயிண்ட்ஸ் போட்டு படிங்க. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை, அதுவும் பார்த்துக்கோங்க. நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் உண்டோ, அதற்குரிய காரணம். இத்தொடரை வந்து இரு தொடர்கள் ஆக்க சொல்றாங்க. நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் உண்டு, அதற்குரிய காரணம் உண்டுன்ட்டு. தீவகாணியோட வகைகள், தீவகாணியின் வகைகள் என்ன? முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம், மூன்றுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து ஆஸ் யூஷுவல் கலைச்சொல், உங்களோட ஆல் யூனிட்ஸ்ல இருக்க கலைச்சொல் ஒரே இதில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் நம்ம திருப்பி படிக்கிறதுக்கு இப்படி இந்த பிடிஎஃப் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பொருள் தருக, இதில் இருக்க பொருள் தருக எல்லாமே வந்து உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் பொருள் தருக எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சந்த கவிதையில் வந்த பிழைகள், இது வெரி இம்பார்ட்டன்ட். தேனிலே ஊரிய செந்தமிழ், இது உங்கள் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிச்சுக்கோங்க. சந்த கவிதையில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுறது. கூட்டப்பெயர்கள், இது 100% கேட்க வாய்ப்பு இருக்கு. கல்னா குவியல், கற்குவியல். பழம்னா குலை, பழக்குலை. புல்னா கட்டு, புற்கட்டு. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய வேர்டு கண்டுபிடிக்கணும். அப்ப பூவும் விலங்கும் சேர்க்கும்போது பூவிலங்கு. தேன்மழைனா தேன்மழை, தேன்பூ, விண்மழை, மணிமேகலை, வான்மழை, பூமழை, செய்தன். இதுதான். சரிங்களா? அதே மாதிரி தனி மொழிகளுடன் சொற்களை இணைத்து தொடர் மொழியாக்க சொல்றாங்க. இப்ப தேன் கூட வேற என்ன வார்த்தையை சேர்ந்தா தேன் இனிக்கும், தேன் உடலுக்கு மிகவும் நல்லது, அந்த மாதிரி நீங்களா ஓன் சென்டென்ஸ் கூட போட்டு எழுதலாம். நூல் வாங்கி வந்தேன், நூல் படிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளது, அந்த மாதிரி எழுதலாம். பை எங்கே உள்ளது, மலர் அழகாக மலர்ந்துள்ளது, மலர் மிகவும் அழகாக இருக்கிறது, அது மாதிரி நீங்க என்ன சென்டென்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். வா என்று அம்மா அழைத்தாள். ஓகே. வினையடியை விகுதியோட இணைத்து தொழில் பெயரை உண்டாக்கணும். கான் அப்படின்னா காணுதல், சிரி அப்படின்னாக்க சிரித்தல், படினா படித்தல், தடுனா தடுத்தல், இது எல்லாமே என்ன உங்களுக்கு தொழிற்பெயரை குறிக்கும். அதே மாதிரி காட்சி, காணல், காணாமை, இது எல்லாமே. ஓகே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது ஏறுவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்க அந்த கிராமர் பார்ட்ல இருந்து தான் கேட்குறாங்க. வினைமுற்றுன்னும் போது அழைக்கும், தொழிற்பெயரா இருந்தா அழைத்தல், ஏறுவேன் ஏறுதல், அமர்வேன் அமர்தல், பார்ப்பேன் பார்த்தல், எய்தும் எய்தல் அப்படின்னு வரும். ஓகே. அடுத்து சுட்டு சொட்டு வழிபாடு கேடு கூறல், இதெல்லாம் தொழிற்பெயர்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து பழமொழி. பழமொழி வந்து உங்களுக்கு இது ஒன்று மட்டும்தான் இருக்கு உங்க புக்ல. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ள 100% கேட்பாங்க. விருது மருந்து 3 நாட்களுக்கு மட்டும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 1 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுல வந்து சிலை, சீலை, தொடு, தோடு,
வலி வாலி இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிலை சீலையும் தொடு தோடும் 100% கேட்பாங்க. சரிங்களா? சிலையை வந்து சிலைனா என்ன, ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவை வந்து ஒரு திரை சிலைன்னா என்ன, ஸ்கிரீன் துணின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த திரை சீலையால மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. காதுல உள்ள தோடை கையால் தொடு, காதுல போடுற கம்மலை வந்து கையால தொட்டு பார்க்கறது. அடுத்து மலை மடுவில் ஆடு மேய்ந்தது. மலை மடுவில்னா என்ன, உயரத்துல, மடுனா என்ன, மலைன்றது உங்களுக்கு மவுண்டைன் தெரியும், அந்த மடுனா அந்த உயரத்துல வந்து ஆடு வந்து மேய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மாலை நேரத்துல அதிகமான மேகம் மலையில் தவழும். ஈவினிங் டைம்ல வந்து மேகம் எப்படி இருக்குமா, நல்ல கிளவுட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வலியை வாளியில் அடக்க முடியாது. வலின்றது காற்றை வந்து நம்ம வாளின்னா என்ன, பக்கெட்ல வச்சு நம்ம அடக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி கீழான பண்பை விடு உன் வீடு நல்லறம் போடும். நமக்கு தகுதி இல்லாத ஒரு கெட்ட அறங்களெல்லாம் வந்து செய்யக்கூடாது, அதை விடு உன் வீடு நல்ல அறம் போணும் அப்படின்னா நல்ல வழியா வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்ண சொற்களோட தொடர் வகைகள் கேட்டிருக்காங்க. பழக பாலும் புளிக்கும். இந்த பழக அப்படின்னா அடுக்கு தொடர். வந்தார் அண்ணன்னா வினை முற்று. ஏன்னா இந்த இடத்துல வந்தார்ன்றது வினை. சரிங்களா? அது வந்து வந்தார் அண்ணன் அப்படின்ற முற்று பெற்றது. ஸோ அதனால வினை முற்று தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். இதுல வடித்த அப்படின்னும் போது டி இத்த பார்த்தீங்கன்னா இத்துக்குட்டல தான் அதுல ஆன் வருதா. ஸோ ஆன் வந்து முடிஞ்சாவே அது வந்து பெயரச்ச தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு இது. எது, அரிய அப்படின்றது வேற்றுமை தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேடையில் நன்றாக பேசினார். அந்த இப்பு வருது இல்லையா, அதுதான் இடைச்சொல் தொடர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து வல்லின ஒற்றை இட்டும் நீக்கியும். எங்கெங்கெல்லாம் வல்லின ஒற்று வரணும், காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க மைய எழுத்து, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோடுனா அளவுகள் கொடுத்தால் கோடு வரைவேன். கோல் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். கோள்களை அறிந்து கொள். சிறு பாம்பு சிறுவதை பார். தாம் கண்ணன் தான் செய்ததாக தாமே ஒப்புக்கொண்டான். வீதி தோறும் நூலகம் அமைத்தால் நாட்டின் தலைவிதி மாறிவிடும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வழு அமைதிகளை கண்டு இனம் கண்டு எழுதணும். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்னா நாளைன்றது ஒரு காலத்தை குறிக்குது, அப்ப அது கால வழு அமைதி. ஓகே. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர். இந்த இடத்துல வந்து அவன் ஒண்ணு செய்யறான் அப்படின்னா எல்லாரும் வந்து அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னும் போது அந்த இடத்த குறிக்குது. சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். அப்போ ஏற்கனவே அதாவது சின்ன வயசுன்னும் போது அந்த காலத்தை பத்தி சொல்றாங்க. ஸோ அது கால வழுவு அமைதி. செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்தார். இதுல பாத்தீங்கன்னா செல்வன் இளவேலன் இதுல வந்து ஒரு ஆணை குறிக்கிறது, ஆண் பெயர் கொடுத்து, அதனால இது வந்து பால் வழு அமைதி. ஓகே. அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. அதாவது ஆண்பால் பெயர்களை பெண்பாலா மாற்றணும். தந்தை மகனே அப்படின்றத மகளே அப்படின்னு மாத்தணும். நாளை உன்னுடைய தோழன்றத தோழின்னு மாத்தணும். அழகனைன்றது அழகியை அழைத்து வா. சரிங்களா? அடுத்து அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. அதாவது இப்ப வந்து நம்ம வந்து உயிரினங்கள், அதாவது ஆடு மாடு இதெல்லாம் வந்து நம்ம ஆடு வந்தது, நாய் கத்தியது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாய் அவர்கள் கத்தினார்கள், அக்கா வந்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். சரிங்களா? அக்காவை தான் அக்கா வந்தார்கள், நாய் கத்தியது இப்படிதான் சொல்லுவோம். ஆனா அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தாள். அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது, அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினாள். இந்த மாதிரி வழுவை வந்து வழாநிலையா மாற்றணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து வழாநிலையை வந்து வழு அமைதியா மாற்ற சொல்றாங்க. இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். ஒரு செயலை முடிக்கவே இல்லை, ஆனா அதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அடைப்புக்குறிக்குள்ள உள்ள வினாவே தவறு அப்படின்னு சொல்றாங்க. வழா நிலையை வழு அமைதியாக மாற்றுக. ஸோ இது கொஸ்டின்ஸே ராங்கு. அதே மாதிரி அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. படற்கையை முன்னிலை தன்மையை படற்கையா மாற்ற சொல்றாங்க. அதாவது படற்கையை வந்து முன்னிலையாவும் முன்னிலையை தன்மையை படற்கையா மாற்ற சொல்றாங்க. அப்படியே டோட்டலா அந்த சென்டென்ஸே மாற்ற சொல்றாங்க. நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. நீ என்கிட்டயும் சொல்லல, அவங்கிட்டயும் செய்தியை சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வழுவை வந்து வழா நிலையை மாற்ற சொல்றாங்க. குழந்தை அழுகிறான் பார் அப்படின்றாங்க. அப்ப என்ன, குழந்தை அழுகிறது பார், அதுதான் உங்களுக்கு வரும். அடுத்து வினா வகையையும் விடை வகையையும் சுட்டி எழுத சொல்றாங்க. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது அரியா வினா சுட்டு விடை.
அதாவது இது எங்க இருக்குன்னு தெரியாம கேட்கறதுனால அது அரியா வினா. இந்த வழியா போங்க அப்படின்னு சுட்டி காட்டி சொல்றதுனால அது சுட்டு விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது ஏவல் வினா, வினா எதிர் வினாதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்றது கேட்கறது, ரெக்வஸ்டா கேட்கறது ஏவல் வினா. யார் எழுதி தருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கே திரும்ப கேள்வி கேட்கிற மாதிரி ஆன்சர் பண்றது. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. அதெல்லாம் உங்க புக்கினோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதெல்லாம் பப்ளிக்ல 100% வரும். அதே மாதிரி பிற மொழி சொற்களை வந்து தமிழ் சொற்களா மாற்றணும். என்னென்ன அந்த சொற்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோல்டு பிஸ்கட் என்னதான் நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க இதை முழுசா படிக்க மாட்டீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையுமே வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்றத கண்ணை மூடிட்டு கூட கேளுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆன்சர்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். சரிங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. கோல்டு பிஸ்கெட் அப்படின்றது தங்க கட்டி, யூஸ்னா பயன், வெயிட்னா எடை, ஆன்சர்னா விடை, ஈக்குவல்னா சமமாக, அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை, ரிப்பீட்னா திரும்பவும், ஆல் த பெஸ்ட்னா வாழ்த்துக்கள். ஓகே, கலவை சொற்றொடரா மாத்த சொல்றாங்க. கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியானர். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதனால கூடியிருந்த மக்கள் எல்லாம் அமைதியாயினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. தனி சொற்றொடராக, அதாவது மின்விசிறினா என்ன, ஃபேன் ஓடிட்டே இருக்கும்போது சட்டு நிறுத்தின உடனே பேச்சு வந்து நிறுத்திட்டாங்கன்றாங்க. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது. சாரி, ரோட்ல இங்க வந்து ஏதோ சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரே ஸ்பீக்கர் சவுண்டு, அதனால தான் நான் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓடிக்கொண்டிருக்கும் மின்விசிறி வந்து சட்டுன்னு நின்றுதான், நின்ன உடனே அறையில உள்ளவங்க பேச்சு தடைப்பட்டதான். இதை வந்து தனித்தனியா தனி சொற்றொடரை மாத்தணும் ஈஸியா. ஓகே, தொடர் சொற்றொடர் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த தனித்தனி சொற்றொடரை கண்டினியூ ஒரே சென்டென்ஸ் தான் மாத்தணும். இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இதை வந்து ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்கங்களில் அடுக்கி வைத்தார், அவற்றை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் அப்படின்னும் போது அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கீழே கொட்டேஷன் மார்க் போடணும். சரிங்களா? அடுத்து ஒயிலாட்டம் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டினார். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. தனி சொற்றொடரெல்லாம் மாற்ற சொல்றாங்க. ஓகே, அதுவுமே இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தொகை சொற்களை வந்து பிரித்து எழுதி அதை வந்து அதோட எண்ணூறுலாம் கேட்பாங்க. இப்போ மூவேந்தர் அப்படின்னா 3 வேந்தர், அந்த 3ஓட எண்ணூறு என்ன அப்படின்றது தமிழ் எண்கள். தமிழ் எண்கள் வந்து நீங்கள் 0ல இருந்து 9 வரையும் தெரிஞ்சாவே நீங்கள் எந்த நம்பர் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நாற்றிசைனா 4 கூட்டல் திசை, முத்தமிழ்னா 3 கூட்டல் தமிழ், இருத்திணை 2 + திணை, இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மரு அப்படின்னா ஒரு ஊரோட பேரை வந்து ஷார்ட்டா சொல்றது. தஞ்சாவூர்னா தஞ்சை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, திருநெல்வேலி நெல்லை, உதகமண்டலம் உதகை, கும்பகோணம் குடந்தை, சைதாப்பேட்டை சைதை, மயிலாப்பூர் மயிலை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, மன்னார்குடி மண்ணை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க. நூலோடு ஆசிரியை பொருத்தி எழுதுக, இது வந்து உங்களுக்கு மேட்ச்ல கேட்பாங்க. சரிங்களா? என் கதை, வேருக்கு நீர், நாற்காலி காரர், இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். அடுத்து ராஜம் கிருஷ்ணன், நா முத்துசாமி, வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைக்க, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வரும். மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும், இது அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா? கற்பனையில் ஒரு செயலை செய்தல், நிறைவேறாத ஆசை. ஸோ படிக்காமலே தேர்வில் அதிகமா மதிப்பெண் பெறலாம் என மாணவன் மணக்கோட்டை கட்டினான், இது மணக்கோட்டை. கண்ணும் கருத்தும் அப்படின்னா கவனத்தோடு செயலை செய்தல். கண்ணும் கருத்துமாய் படித்தால் பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாய் வரலாம். அள்ளி இறைத்தல், அளவில்லாமல் பயன்படுத்துதல், ஆடம்பர செலவுக்கெல்லாம், அதாவது அள்ளி இறைத்தல்லாம் அதோட மீனிங்கை மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை சென்டென்ஸாக எழுதுறது. கண்ணும் கருத்தும்னா கவனத்தோடு செயலை செய்து அதோட மீனிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ். மணக்கோட்டைனா அதோட மீனிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் சென்டென்ஸ். இந்த மாதிரி எழுதணும். ஆரப்போடுதல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரித்து பொருள் தருக. காணடை அப்படின்னா கான் கூட்டல் அடை, கான் கூட்டல் நடை, கால் கூட்டல் நடை, எப்படி வேணா பிரிக்கலாம். அதோட பொருள் என்னன்னு பாருங்க. வரும் தாமரைனா வரும் தாமரை வருந்தாத மான், வரும் தாமரைனா மலரும் தாமரை மலர், வரும் தாமரை அப்படின்னா தாவி வரும் மான். பின்னாக்கு அப்படின்னா எள் கடலை முதலிய ஆட்டும்போது கிடைப்பது, ஆட்டும்போது கிடைப்பது பின்னாக்கு. பில்நாக்குனா பிளவுபட்ட நாக்கு. ஓகே, பலகை ஒலினா பலகையால் ஏற்படும் ஒளி, பல கை ஒலினா பல கைகள் எழுப்பும் ஒலி. அடுத்தது நிறுத்தற் குறியீடுக, இதுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர், இதுவுமே கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வரும். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? அடுத்தது தமிழ் புலவர்களோட பெயர்களை கண்டறிந்து எழுதணும். இங்க கொடுத்துருக்க கம்பனம், கண்டியத்தும், மோரு புலவரை இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உரை பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதலாம் ஈஸியாக. ஸோ அதெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இதில் கொடுத்துருக்கு. நான் இதெல்லாம் கூட ரீட் பண்ணேன்னா வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. தயவு செஞ்சு தவறாக எடுக்க வேண்டாம். உங்களோட நலன் கருதி தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து சிறுவினா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் எப்படி கொடுத்துருக்க பாருங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி கீ பாயிண்டோட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? இதில் இருக்க சிறுவினா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 100% கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். இதில் கொடுத்துருக்க மாதிரி ஆன்சர் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸுமே இருக்குது. புக்கில் ஆல்ரெடி பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸுமே இருக்குது. அடுத்து சிறுவினா, சிறுவினாவுமே வந்து தமிழினை வாழ்த்துவதற்கான காரணம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரற்ற மொழியும் பாங்கு, வெரி இம்பார்ட்டன்ட். முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் இம்பார்ட்டன்ட். கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாளாத காதல் நோயாளன் போல கண்டிப்பாக கேட்பாங்க. மன்னன் இடைக்காண்டரன் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது. அடுத்து முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது செங்கற்கள் அறியாது இடஞ்சொட்டி பொருள் தருக. இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக வந்து இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸில் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸில். அடுத்தது மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதி எல்லாமே படிக்கணும். மனப்பாட பகுதியை பொறுத்த வரையும் இது படிக்கலாமா அது படிக்கலாமா அப்படின்னு செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் படிக்காதது கேட்டுட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சிறுவினா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே இது புக் பேக் தான், ஆனாலும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். சரிங்களா? இதுக்கு நோட்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கீ பாயிண்ட் போட்டு நம்ம எழுதும்போது கண்டிப்பாக நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். வெண்பா பொது விலக்கணம், இதோட அமைவு என்ன, சீர்வு என்ன, தலை என்ன, இந்த மாதிரி சைடிங் போட்டு வெண்பாவோட பொது விலக்கணம், ஆசிரியப்பாவோட பொது விலக்கணம். உங்களுக்கு புக் பேக்ல ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், ஆனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக படிங்க. ரெண்டுமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அடுத்து வினைமுற்ற வந்து வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்ல மாற்ற சொல்றாங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருந்தவரை அழைத்து வாருங்கள் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இதை தொடர்ச்சியாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மினிட்ஸ் போயிருக்கு. ஸோ நான் வந்து இதை வந்து செகண்ட் பார்ட்டாக கொடுக்குறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உடனே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதை எப்படி படிக்கணும், இதில் எதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ், இதெல்லாம் எப்படி நோட்ஸ் கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும் அப்படின்றது தெளிவாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம அணியை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அணி மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மொழிபெயர்க்கல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் வர இருக்குது பப்ளிக்கில். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா கவிதை, அதாவது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடிதமும் விளக்கமாக பார்க்கலாம். என்னென்ன கடிதம்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி நோட்ஸ் ஷார்ட்டாக கொடுத்தோம்னாக்கா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் எவ்வளோ நோட்ஸ் கொடுத்து நம்ம ஆன்சர் கொடுத்தோன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எழுதுறது, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இது வந்து மொழிபெயர்ப்புக்கு மாற்று வினா. உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்துரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வேற ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்களே, ஸோ அந்த கொஷின்ஸ்க்கானது, அதாவது நிற்க அதற்கு தகவலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே விளக்கமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து அடுத்த வருஷமும் நம்ம வந்து 11th 12th வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் தான் வந்து இந்த வீடியோ ஒவ்வொன்றுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க மூல முடுக்கில் இருக்க எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே போய் சேரும். முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து வீடியோஸ் மூலியமாக தான் அவங்க நிறைய படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போய் எல்லாருமே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.